கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவாயிரே பிரேட்டிங் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாக்கோபு 2:20. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கிரியைகள் இல்லாத விசுவாசம் வீண். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், அதை உணர்கிறோம். ஆனால் நாம் தேவனுக்குள்ளே இருந்தால் அதை நாம் கிரியைகள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். கிரியைகள் அதாவது செயல்கள். நமது செயல்கள் சரியாக இல்லைன்னா நம் மூலமாய் தேவநாமம் தூஷிக்கப்படும். கிரியைகள் சரியாக இல்லைன்னா உங்கள் விசுவாசம் செத்தது. யாக்கோபு 2:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் நமது கிரியைகள் எவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை பார்க்கும்போது அவர் தனது விசுவாசத்தை கிரியை மூலம் அறிக்கை பண்ணினார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை ஆண்டவர் பலியிட கேட்டபோது அவர் தாமதிக்கவே இல்லை. உடனடியாக தனது கிரியை மூலம் அதனை செயல்முறைப்படுத்துகிறாரு. ஆண்டவர் அந்த நிலைமையிலேருந்து அதை மாற்றி பிறகு கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ராகாப் என்னும் வேசி அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் கேட்குறாங்க. அதன் மூலம் இப்படி ஒரு உண்மையான தெய்வம் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறாங்க. அவங்க விசுவாசம் எவ்வளவு பலமானது பாருங்க. தனது ஜனங்கள் தனது ராஜாவை எதிர்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வேவுக்காரருக்கு அவங்க உதவி பண்ணுறாங்க. அவங்களுடைய விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் நல்ல கிரியைகள் செய்யும்போது அவனது விசுவாசமானது பூரணப்படுகிறது, அதாவது முழுமை பெறுகிறது. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அதை பார்த்தீங்கல்ல, ஒரு மனிதனின் நல்ல கிரியை அவனை ஒரு நீதிமானாக மாற்றுகிறது. ஒரு சரீரத்திலேருந்து ஆவி போகும்போது அந்த சரீரம் எப்படி செத்ததாய் மாறுகிறதோ அது போல தான் நமக்கு விசுவாசம் மட்டும் இருந்துட்டு நமது கிரியைகள் ஒழுங்காக இல்லைன்னா நமது விசுவாசம் வீண், அதாவது அது செத்தது. இதை இன்றைய லைஃப்பில் நமது வாழ்க்கையில் நாம் எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் என்பது தான் நமக்கு முக்கியம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற அடையாளமோ விசுவாசமோ அல்லாமல் நமது செயல்கள் மூலம் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் இருக்கணும். ரெண்டாவதாக, ஆண்டவரின் நாமம் மகிமைப்படணும் நமது கிரியைகள் மூலம். யாக்கோபு 1:27 நீங்கள் பார்த்தீங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று பார்க்கலாம். அதாவது இயலாமையில் இருக்கிறவங்களுக்கு உதவுகிறது. அப்படி உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நிலைமையில் நீங்கள் இல்லைன்னா அவங்கள விசாரிக்கிறது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் உலகத்தால் நீங்கள் கரைபடவும் கூடாது. உங்கள் கிரியைகள் உங்களை கண்டிப்பாக நீதிமான்களாக்கும். அது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் மட்டும். சரியா? ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.